இளையராஜா சாரை பொறுத்த வரைக்கும் 80ஸ்லேயே வந்து அவர் தன்னுடைய படங்களோட ரைட்ஸ் எல்லாம் வந்து அவர் எழுதி கொடுத்துருந்தார். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு யார்கிட்ட, ப்ரொடியூசர் கிட்ட. அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து எல்லா ரைட்ஸையும் வாங்கிட்டார் அவர். எல்லா ரைட்ஸும்ன்றது அன்னைக்கு அந்த ரைட்ஸே இல்ல, எக்ஸிஸ்டன்ஸே இல்ல. இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பாடகர் வந்து, நான் பேர் சொல்ல விரும்பல, 35-40 லட்சம் வரைக்கும் ஒரு லைட் மியூசிக்கும் வாங்குறாரு. அப்போ யாரோட மியூசிக் பாட்டை பாடுறீங்களோ, யார் உரிமையாளரோ அவங்க பணம் கேட்கறதுல என்ன தப்பு? அந்த ஆர்கனைஸ் பண்ற இது இருக்கு இல்லையா, கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. நீங்க 20 இளையராஜா பாட்டை நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு நீங்க 20,000 கொடுத்தானா கூட 20 பாட்டுக்கு 4 லட்சம் தான் வரும். அது ஒண்ணுமே இல்லை, 4% கூட கிடையாது. அதை கேட்கறதுல என்ன தப்பு? சன் டிவில படம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய படம் 90s 80s படம், அதே இது சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, ஓடிடிக்கு வருது. பட் அதுக்கான காஸ்ட்டை கொடுக்குறாங்களா இல்ல அந்த ஓடிடி? அது வந்து அவங்க ப்ரொடியூசர் கிட்ட பழைய காலத்துல வாங்கும்போது வந்து ரைட்ஸ்ன்னு வாங்கியிருப்பாங்க. மஞ்சுமேல்ல வந்து அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க, கூலியில வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்ல கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து கரண்ட் செனாரியோவில் இந்த காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பரவலாக எல்லா பக்கத்துலையும் பேசப்பட்டு இருக்கு. நம்மளும் சில செலிபிரிட்டிஸை மீட் பண்ணுறப்போ அவங்க கிட்ட இதை பற்றி நம்ம கேட்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது என்ன, யாருக்கு இந்த காப்பிரைட் போய் சேருது போன்ற பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட், ஆக்டர், ரைட்டர் சங்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கிரேட் சார். சார், இப்போ நீங்கள் வந்து திரைத்துறையில் பல ஆண்டுகளாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவல் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இப்போது பரவலாக வந்து மக்களுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, ஒன்று ஓப்பனாக சொன்னால், இளையராஜா சார் வந்து தன்னோட பாட்டு காப்பிரைட் கேட்குறாரு. அதை என்ன பண்ணுறாங்க, மீம் மெட்டீரியலாகவே மாற்றிட்டாங்க. எதுக்கு வந்து இப்படி காப்பிரைட் கேட்குறாரு, பாத்ரூமில் பண்ணால் கூட காப்பிரைட் கொடுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு இறங்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இந்த காப்பிரைட் அப்படிங்கிறது என்ன ஒரு விஷயம் சார்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு முதல் விஷயம் என்னன்னா, காப்பிரைட் அப்படிங்கிறது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லால ஒன் ஆஃப் த ரைட்ஸ். ஓகே, அறிவு சார்ந்த சொத்துரிமை அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன, அது அறிவு சார்ந்த சொத்துரிமைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? நிலத்தை ப்ராப்பர்ட்டின்னு சொல்வீங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இம்மூவபிள் அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ நிலம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, வீடு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்கிறோம் பேசிக்லி. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இம்மூவபிள் அசட்ஸு. ஆனால் இது வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய அசட்ஸு, கண்ணால் பார்க்கக்கூடிய அசட்ஸு, நீங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய அசட்ஸு, அதாவது விசிபிள் அசட்ஸு, டேஞ்சிபிள் அசட்ஸு. ஓகே. ஆனால் காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து அது வந்து இந்த மாதிரி செங்கல்லையோ மணல்லையோ கட்டினதோ ஒரு நிலம் சார்ந்ததோ கிடையாது. அறிவு சார்ந்த சொத்துரிமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் ஒன் ஆஃப் த ரைட்ஸு. தேர்ஃபோர் அதோட பலனை மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க முடியுமே தவிர அதை நீங்கள் தொட்டு பார்த்தோ முகர்ந்து பார்த்தோ உணர முடியாது. இன்விசிபிள், இன்டான்ஜிபிள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வகை இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லால பேட்டன்ட் லா, காப்புரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் காப்பிரைட் லா, பதிப்புரிமை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ட்ரேட்மார்க் லாஸ், அப்புறம் ஜியாகிரபிக்கல் குட் இண்டிகேட்டர்ஸு, பயோடைவர்சிட்டி லாஸ், இதெல்லாம் வந்து அது கீழே வருது. இப்போ காப்பிரைட் லா வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் முதல்ல காப்பிரைட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. முதல்ல எதுக்கெல்லாம் காப்பிரைட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா, லிட்ரரி ஒர்க். லிட்ரரி ஒர்க்குனா எழுத்துப்பணி, இலக்கிய பணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிக்கு நீங்கள் பாடல் எழுதுறது லிட்ரரி ஒர்க்கு. ஓகே, புஸ்தகம் எழுதுறது லிட்ரரி ஒர்க்கு, நாவல் எழுதுறது லிட்ரரி ஒர்க்கு, கதை எழுதுவது லிட்ரரி ஒர்க்கு, திரைக்கதை எழுதுவது லிட்ரரி ஒர்க்கு, இதெல்லாம் லிட்ரரி ஒர்க்கில் வரும். இது ஓகேயா? இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு, படம் வரைவது, ஃபோட்டோ எடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு. தென் யூ ஹாவ் ட்ராமாட்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாஸு, அந்த மாதிரி ட்ராமாட்டிக் ஒர்க்கு. ட்ராமானா என்ன அப்படின்னா நடிப்பும் பாட்டும். அந்த திருவிளையாடலில் நான் தர்மி கிட்ட சிவாஜி சொல்லுவார், தர்மி கேள்வி கேட்டுட்டே இருப்பார், இது மாதிரி வந்து பிரிக்க முடியாதது எது, பிரிக்கக்கூடாதது எது அப்படின்லாம் கேட்பார். அதில் வந்து நாடகம் என்பது அப்படின்னு நடிப்பும் பாட்டும் அப்படின்பார். ஓகே,
நீ கூட போய் நாடகம்னா என்னன்னு யாரையா போய் கேட்டு பாருங்க, யாருக்கும் தெரியாது. இதுதான் டெஃபினிஷன், நடிப்பும் பாட்டும். ஓகே, அதில் வந்து ஆக்ஷன் இருக்கணும், அப்புறம் பாட்டு இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான், மியூசிக் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. இப்போது அதுக்கடுத்து சினிமாட்டோகிராஃபிக் ஆக்ட். ஓகே, சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது அதுக்கு வந்து காப்பிரைட் உண்டு. சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது என்ன, ஒரு கேமரா மூலமாக எடுக்கக்கூடிய சினிமா, அதை வந்து ஒலி ஒளி இரண்டுத்தையும் இணைத்து வசனங்கள், பாடல்கள், மியூசிக்கு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் போட்டு இணைச்சு ஒரு கதையை, திரைக்கதையை திரை வடிவத்தில் அழகாக சொல்லப்பட்டு அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் நீங்கள் அசம்பிள் பண்ணீங்கன்னா அது ஒரு சினிமா. ஆமாம், அந்த சினிமாவுக்கு காப்பிரைட்டும் உண்டு. ஓகேயா? ஓகே. இப்போ அப்புறம் மியூசிக்கல் ரைட்ஸ். மியூசிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ஒரு பாடலுக்கு மியூசிக் போடுறாரு ஒருத்தர், அந்த மியூசிக்கல் ரைட்ஸ் மியூசிக் கம்போசர். இப்போது இந்த ரைட்ஸ் எல்லாம் யார் யாருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சட்டத்தில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த ரைட்ஸ் வந்து யார் அதை படைச்சாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரைட்டு. யார் படைப்பாளிகளுக்கே படைக்கும் உரிமை உண்டு. அந்த படைக்கிறதோட உரிமையை அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகே, ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதுறாருன்னா அவர் ஒரு படைப்பாளி, ஒருத்தர் மியூசிக் போடுறாருன்னா அவர் ஒரு படைப்பாளி, ஒருத்தர் திரைக்கதை எழுதுறாருன்னா அது அவர் ஒரு படைப்பாளி, ஒரு படம் எடுக்கிறாருன்னா ஒரு படைப்பாளி. இந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தான் அந்த படைப்பின் உரிமை உண்டு. இதுதான் அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஆனால் இப்போ ஒரு படைப்பாளி வந்து எதுக்காக ஒரு படைப்பை பண்ணுறாரு, அவர் ஒன்றும் சும்மா பண்ணுறது இல்லையே. இப்போது பாட்டு எழுதுறவங்க வந்து வீட்டில் உட்காந்து சும்மா பாட்டு எழுதியிருந்தால் அவங்களுக்கு காசு கிடைக்குமா? காசு கிடைக்காது. அப்போது அவரை வந்து ஒரு படத்துக்காக ஒரு சிச்சுவேஷன் சொல்லி ஒரு பாட்டை எழுத சொல்கிறாங்க, அதுக்காக அவருக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஓகே, இந்த சம்பளம் கொடுக்குறவர் யார்? ஒரு ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, இவரை வந்து நான் ஒரு படம் எடுக்க போகிறேங்க, இந்த படத்தில் வந்து பரத் நீங்கள் ஒரு பாட்டு எழுதுங்க, ஓகே, இந்த பாட்டுக்கும் உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் ஒரு பாட்டுக்கு அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்புறம் இங்கே இவர் உட்காந்துருக்காரு, இவர் நீங்கள் கேமரா ஒர்க்கு பண்ணுங்கள், இந்த கேமராவுக்கு உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். இவரை வந்து நடிக்க சொல்கிறேன், இவர் நடிக்க சொன்னானாக்கா நடிக்கிறாரு, உடனே நடிப்புக்கு அவருக்கு பணம். இப்படி எல்லாருக்கும் பணம் கொடுத்து அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த ஒட்டுமொத்த உரிமையையும் ப்ரொடியூசர் வாங்கி கொள்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமைகள் வந்து 2 விதமாக மாற்றப்படுகிறது. ஒருத்தரோட உரிமையை வந்து 2 விதமாக மாற்றுவாங்க. ஒன்று அசைன்மெண்ட்டு, இன்னொன்று லைசன்ஸ். ஓகே, அசைன்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக எழுதி கொடுத்து விடுது. நான் சம்பளம் வாங்கிட்டு இதில் வேலை செய்கிறேன், இந்த சம்பளம் வந்து இந்த படத்துக்காக நான் மியூசிக் போடுறேன், அதனால் நான் போட்ட மியூசிக் அனைத்தும் அந்த ப்ரொடியூசருக்கே சொந்தம் அப்படின்னு நான் மொத்தமாக எழுதி கொடுத்துறேன், எல்லா உரிமைகளும் அவர்களுக்கே சொந்தம் அப்படின்னு. இது வந்து ஒரு 1950, 60, 70லலாம் இப்படி தான் நடந்தது. அப்போது ஏவிஎம் அப்படின்னு பெரிய ஸ்டுடியோ, வாகினின்னு பெரிய ஸ்டுடியோ, பிரசாத்னு ஸ்டுடியோ, ஜெமினி ஸ்டுடியோ, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த ஸ்டுடியோஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டுடியோக்குள்ளேயே வந்து ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து மியூசிக் டைரக்டர்ஸை வச்சு, திரைக்கதை ஆசிரியர்கள் ஒரு பெரிய டீமை வச்சு அவங்கள திரைக்கதை அமைச்சு நடிகர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்கள நடிக்க வச்சு ஒட்டு மொத்த படத்தையும் இந்த ஸ்டுடியோலேயே எடுப்பாங்க. இந்த ஸ்டுடியோவில் எடுத்து முடிச்சுட்டு எல்லார்கிட்டையும் அந்த இது வாங்கிப்பாங்க, அசைன்மெண்ட் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அவங்களோட படைப்பு எல்லாம் வந்து இந்த படத்துக்காக இவ்வளவு சம்பளத்துக்காக ஒட்டு மொத்தமாக நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம்னு கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஸோ ப்ரொடியூசர் வில் ஹாவ் ஆல் த ரைட்ஸ். இதுதான் வந்து அடிப்படையாக இருந்த விஷயம். ஓகே சார். காலம் மாற மாற என்னாச்சு அப்படின்னா, இப்போது அன்னைக்கு வந்து வெறும் தேட்டரில் மட்டும்தான் படம் பார்க்கக்கூடிய நிலைமை இருந்தது. எல்லாரும் வந்து சினிமாவை எங்கே பார்ப்பீங்க? தேட்டரில் தான் போய் பார்ப்பீங்க. வேற எங்கேயும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சான்ஸே கிடையாது. தேட்டரில் பார்ப்பீங்க. ரேடியோவில் ஒளிச்சித்திரம்னு ஒன்று வரும். உங்கள் ஜென்ரேஷனுக்குலாம் அது தெரியுமான்னு கூட தெரியல. ஒளிச்சித்திரம் உண்டு. ஆர்ஜேயாக இருக்க தெரியும் உங்களுக்கு, அந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. அந்த ஒளிச்சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளி நாடாவில் அந்த பழைய காலத்து படங்கள், பராசக்தி, ராஜராஜ சோழன், ராஜாராணி, இந்த மாதிரி சிவாஜி கணேசன் நடித்த பல படங்களை நீங்கள் படம் பார்க்காமையே அப்படியே அந்த ஒலியில் கேட்டே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கெல்லாம் வந்து அந்த வசனங்கள் ஞாபகம் இருக்கிறதே வந்து அந்த ஒலி மூலமாக தான். நம்ம அதை எழுத்துப்பூர்வமாக பார்த்துருக்க மாட்டோம். ஓகே, அதில் கேட்டு தான் நம்ம வளர்ந்து. பராசக்தி வசனங்கள் எவ்வளவு தடவை போட்டிருப்பாங்க உங்களுக்கு தெருவா எல்லாம் ஒலி இதுலலாம் வரும், அது எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்படி வந்து இது அப்படி அவ்வளோதான் இருந்தது. 2 மீடியம் தான் இருந்தது, திரையும் ரேடியோவும் தான். காலம் மாற மாற என்னாச்சு அப்படின்னா 1975 டெலிவிஷன் உள்ளே வந்தது. ஓகேயா, டெலிவிஷனில் பாடல்களை ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க. டெலிவிஷனில்
காட்சிகளை கட் பண்ணி ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த காமெடி சீன்ஸ் ஓகே அதை தனியாக ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு உணர்ச்சி பூர்வமான சீன் அப்படின்னு அதை எடுத்து போடுவாங்க, ஒரு நடிகரோட பேட்டி எடுக்கும்போது. இப்படிலாம் போட்டு படத்தையே போடுவாங்க, அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸை போடுவாங்க. இதுக்கெல்லாம் ரைட்ஸை அவங்க வாங்கிப்பாங்க. அந்த ப்ரொடியூசர்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த படம் போடுவதற்கு உங்களுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் பணம், இந்த அவார்டு படத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முறை ஒளிபரப்புவதற்கோ அல்லது 10 முறை ஒரு வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் வாங்கிப்பாங்க. 5 வருஷம் நாங்கள் எவ்வளோ தடவை வேணால் ஒளிபரப்பிப்போம், இந்த 5 வருஷம் ஒளிபரப்புறதுக்கு உங்களுக்கு 5 லட்சம் பணம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் பெரிய அமௌண்ட்டு. 5 lakhsன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே ஒரு 20 லட்சம் இருக்கும். அதில் 5 லட்சம் உங்களுக்கு டெலிவிஷன்லேருந்தே வருது அப்படின்னா அது பெரிய விஷயம். அதனால டெலிவிஷன் அந்த அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன், அதுக்கடுத்தது அது என்னாச்சு, கலர் டெலிவிஷன் ஆச்சு. அப்போ கலர் டெலிவிஷன் ஆகும்போது என்னாச்சுன்னா, நம்ம அந்த கிராமஃபோன் இசைன்ற அந்த ரெக்கார்டு அதில் நம்ம பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். அது போய் அதுக்கப்புறம் ஒலி நாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேசட்ஸ் வந்தது. கேசட்ஸ் எல்லாரும் கேசட்ஸ் போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேசட்ஸ் வித்தே ஒரு கம்பெனி வந்து இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர கம்பெனி, உங்களுக்கு தெரியும் எந்த கம்பெனின்னு தெரியுமா? டி சீரிஸ். அவங்க இந்த கேசட்லேயே வந்து அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்களானாங்க அவங்க, டி சீரிஸ். அந்த மாதிரி அடுத்த கட்டம். அடுத்தது அந்த கேசட் வந்து என்னாச்சு அப்படின்னா சிடி ஆச்சு. ஓகே, சிடி பிளேயர் அப்படின்னு வந்தது. சிடிக்கு அடுத்தது வந்து என்னென்னா, சிடி கூட தேவையில்லை, மெட்டீரியலே தேவையில்லை, இனிமேல் இதெல்லாம் தேவையில்லை, ஃப்ளாப்பி டிஸ்க் அது இது அதெல்லாம் எதுவுமே தெரியல, கம்ப்யூட்டர் இருந்தாச்சு, எல்லாம் வந்துச்சு. இன்டர்நெட் 1995-96 வந்தது இந்தியாவுக்கு. இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் இன்டர்நெட்லேயே நீங்கள் பாடலை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்லேயே நீங்கள் வந்து படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் பாடல்கள் இசையமைக்கும் போது கிடையாது. ஓகேயா, இங்கே தான் பிரச்சனை வந்தது. இல்லை, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சார், இப்போ காப்பிரைட் ஆக்ட் 1957 அப்புறம் 2012 சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுல தானே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இல்லை அதனால வந்து வரல, அப்படி கிடையாது. அது இளையராஜா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் 80ஸ்லேயே வந்து அவர் எல்லா தன்னுடைய படங்களோட ரைட்ஸ் எல்லாம் வந்து அவர் எழுதி கொடுத்துருந்தார். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு யார்கிட்ட, ப்ரொடியூசர் கிட்ட. அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து எல்லா ரைட்ஸையும் வாங்கிட்டார் அவர். எல்லா ரைட்ஸ் இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு படம் ஓடி முடிச்சாச்சு, ஓகே, தேட்டரில் ஓடி முடிச்சாச்சு, டெலிவிஷனில் வந்தாச்சு, டெலிவிஷனுக்கு ரைட்ஸ் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அவருடைய இது அவ்வளோதான், பணி அவ்வளோதான். இது ரெண்டுத்தை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் ரெவென்யூ கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஒரு 25 லட்சம் இந்த மாதிரி அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஒரு எஃப்எம்எஸ் ரைட்ஸ் அப்படிலாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் ரொம்ப ஓகே, அவ்வளோதான் இருந்தது பீச். இப்போ தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக போய் வாழறாங்க, எல்லாரும் ஒவ்வொரு மொழியும், எல்லாரும் இன்னொன்று மொழி கடந்து டப்பிங்கிறாங்க, ரீமேக்குன்றாங்க, எல்லாரும் எல்லா படத்தையும் பார்க்குறாங்க, ஓடிடி இப்போ வேற நிலைமை. ஸோ அப்போது அப்படி இருந்ததுனால ப்ரொடியூசர் வந்து அவரோட ப்ராஃபிட் எல்லாம் பார்த்த பிறகு, அவருக்கு எக்ஸஸாக இந்த டிவிலேருந்து ரேடியோலேருந்து தான் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம், அந்த படைப்பாளி கேட்குறாருன்றதுனால அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ரைட்ஸை. அப்படி இளையராஜா சார் வாங்கிட்டார் அவர், எனக்கு தெரிஞ்சு இதுதான் விஷயம், அவர் தான் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாரு, எக்கோ ரெக்கார்டிங் நினைக்கிறேன், அவருக்கு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த கோர்ட் இதெல்லாம் படிச்சதுல கொஞ்சம் இப்போ கொடுத்த போது வந்து அப்போ எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை ஏன்னா மியூசிக் கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ கொடுக்கும்போது வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. சிடி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, பிளேனில் ஃப்ளைட்டில் போடுறதுன்ற ஒரு சிஸ்டம் கிடையாது, பாடல்களும் போடுறதுன்றது கிடையாது, இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கிடையாது. இப்போ நீங்கள் சும்மா உதாரணமாக சொல்கிறேன், ஒரு www.raga.comனு போனீங்கன்னா ஒரு பாட்டோட இப்போ ஒரு பாட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடலாம், அதை வெளியில் அந்த டியூன் எடுத்துடலாம், அந்த இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கரோக்கேக்காகவே பண்ணிலாம் எடுக்கிறாங்க, லிரிக்ஸ் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்துலையும் எடுக்கலாம் நீங்கள். இப்படி எல்லா வசதிகளும் இப்போ தனித்தனியாக பிரித்து பண்ணிடுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அப்போது அன்னைக்கு இருந்த ரைட்ஸ் என்னவோ அதை நான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இல்லவே இல்லாத ரைட்ஸை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? இப்போது சிடின்றது ஒன்று இல்லவே இல்லைங்க. உங்களுக்கு சிடினால என்னன்னு தெரியாது. 80ல் வந்து சிடி அப்படின்னு யாராவது உங்களுக்கு கொஞ்சம் சிடியா அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, தெரியாது. இல்லாத ரைட்ஸை எப்படி யாராவது கொடுக்க முடியும்? அதுதான் வந்து இப்போது பிரச்சனை. ஓகே, என்னன்னா நீங்கள் இப்போ தான் இந்த கேள்விக்கான இந்த விஷயம் வருது. என்னென்ன பிரச்சனை என்னன்னாக்க, எல்லா ரைட்ஸும் நாங்கள் வாங்கிட்டோன்னு ஒரு கம்பெனி சொல்லும்போது
எல்லா ரைட்ஸும்ன்றது அன்னைக்கு அந்த ரைட்ஸே இல்ல, எக்ஸிஸ்டன்ஸே இல்ல. இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி கொடுக்க முடியும்? ஓகே இல்லையா? இப்போ வந்து நீங்க ஒரு நிலம் ஒண்ணு விற்கிறீங்க, அந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல வந்து ஒரு பிரம்மாண்டமா மால் கட்ட முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ஒரு டெக்னாலஜி கிடையாது, மால் கிடையாது, அதுல தேட்டர் கட்ட முடியும் அப்படிலாம் யாரும் நினைச்சு பார்க்கல. இந்த நிலத்துல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், எந்த செடியை வேணா போடலாம், எந்த இதை வேணா போடலாம், என்ன மரத்தை வேணா வைக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம், விவசாயம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. அதாவது விவசாயம்ன்றதை மீன் பண்ணி தான், ஏன்னா நீங்க விவசாயம் தான் இருந்தது. ஓகே, இல்லை நீங்க ஒரு குளத்தை வச்சு அந்த குளத்துல மீன் வளர்த்துக்கோங்க, அதுவும் பண்ணிக்கோங்க, அதுவும் வந்து அக்ரிகல்ச்சரை தான் சேரும். அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி இதெல்லாம் முதலாம் வகை பொருளாதார நிலைன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 30 வருஷம் கழிச்சு மாறிடுது. ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று அங்கே கட்டி வாடகைக்குள்ளாங்கன்னா, இல்லைங்க நான் கட்டடம்லாம் கட்டுறதுக்கு நான் கொடுக்கல பர்மிஷன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு அது இல்லை, அது அப்புறம் தான் வந்தது. அதே தான் நிலைமை இன்னைக்கு. இப்போ வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, இப்போ லைட் மியூசிக்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஏதோ 100 ரூபாய் 200 ரூபான்னு வாங்கிட்டு கல்யாணத்தில் வந்து பாடுவாங்க. ஓகேயா? 60ஸ்ல 70ஸ்லாம் ஒன்றும் பெரிய அமௌண்ட்டு கிடையாது, 500 ரூபாய் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பாடகர் வந்து, நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த ஒரு பாடகர் வந்து 35-40 லட்சம் வரைக்கும் ஒரு லைட் மியூசிக்கும் வாங்குறாரு. ஒரு பாடகர் வந்து ஒரு ஈவினிங் ஷோக்கு ஒரு 3 மணி நேரம்னா 1 மணி நேரத்தில் ஒரு 4 பாட்டோ 5 பாட்டோ பாடினான்னா 5 × 3 15 பாட்டு பாடுறதுக்கு அவருக்கு 15-20 லட்சம் கொடுக்குறாங்க. 35 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் போகிறது அந்த சிங்கரோட பாப்புலாரிட்டி வச்சு. இவ்வளோ பணம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சிங்கருக்கு பணம் கொடுக்குறீங்க அங்கே, ஓகே, அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு பணம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்க, ஹோட்டலில் போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, டிக்கெட் போட்டு கலெக்ட் பண்ணுறீங்க. அப்போது யாரோட மியூசிக்கு பாட்டை பாடுறீங்களோ, யார் உரிமையாளரோ அவங்க பணம் கேட்கறதுல என்ன தப்பு? எல்லாரும் பணம் வாங்கின்னு தானே பண்றாங்க. யாராவது பணம் வாங்காம பண்றாங்களா? இப்போ எஸ்பிபி வந்து அவர் எஸ்பிபிட்ட நோட்டீஸ் விட்டாரு அப்படின்னா, எஸ்பிபிட்ட நோட்டீஸ் என் பாடலை பாடுறதுக்கு அவங்க 15-20 லட்சம் வாங்கியிருக்காங்க, அந்த ஆர்கெஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்காங்க. எஸ்பிபி இஸ் நாட் தி, அவர் வந்து ப்ரொடியூசர் கிடையாது, அதாவது ஹீஸ் ஒன்லி அ சிங்கர். அவர் யாரோ கூப்பிடுறாங்க, போய் பாடிட்டு வராரு. அந்த ஆர்கனைஸ் பண்ற இது இருக்கு இல்லையா, கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 1 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. நீங்க 20 இளையராஜா பாட்டை நீங்க போடுறீங்க அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு நீங்க 20,000 கொடுத்தானா கூட 20 பாட்டுக்கு 4 லட்சம் தான் வரும். அது ஒண்ணுமே இல்லை, 4% கூட கிடையாது. அதை கேட்கறதுல என்ன தப்பு? அதுதான் விஷயம். ஓகே, இதுதான் விஷயம். இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவில், யூரோப்பில், ஆஸ்திரேலியாவில், கனடா, எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக, ஜப்பானில், வேர்ல்டு எல்லா இடத்துலையும் இந்த ரைட்ஸ் எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. 2013 நீங்கள் சொன்ன அமெண்ட்மெண்ட்ஸ் என்னன்னாக்க, அதில் வந்து இந்த ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் அமீர் கான், லதா மங்கேஷ்கர், இவங்கெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு உட்காந்து எல்லாம் பேசின பிறகு ஒரு பாடல் உருவாக்கும் போது அதில் இசையமைப்பாளர் இசையை உருவாக்குகிறார். அப்போ அவர் அந்த பாடலுக்கு ஏற்ற, அந்த சந்தத்துக்கு ஏற்ற வரிகளை உருவாக்குறாங்க பாடலாசிரியர்கள். அதுதான் அவங்களுடைய திறமை. ஓகே, ஸோ அந்த இது படி ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணாங்க. இசையமைப்பாளர்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ஒரு 80% அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு, ஒரு 10% வந்து லிரிக் ரைட்டருக்கு, ஒரு 10% வந்து பாடல்களை பாடுறவங்களுக்கு, இவங்களுக்கு ஒரு 10%. இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ 2 பேர் பாடியிருக்காங்க, எஸ்பிபி, பி சுசீலா பாடியிருக்காங்க அப்படின்னா 10% பாடலை வாலி எழுதியிருக்காருன்னா அவருக்கு ஒரு 10%, 30%, மீதி ஒரு 70% இசையமைப்பாளருக்கு. இப்படி ஒரு ரேஷியோ கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ இருக்கு. ஓகே, அந்த இதுதான் இப்போ இருக்கு. ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த ரைட்ஸ் வாங்கி அந்த பணம்லாம் வாங்கி இருக்கிறதுலாம் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த மியூசிக் யூனியனுக்கு தான் கொடுத்தாரு. அந்த ராயல்ட்டிலாம் வாங்கி அவர் யூனியனுக்கு தான் கொடுத்தாரு. ஏன்னா யூனியனுக்கு இது இருக்கட்டும், வந்து மியூசிக்கல் யூனியன், மியூசிக் இது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஆக்சுவலாக ராஜா சார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது பெரிய அளவில் ஆரம்பிச்சது பார்த்தானா ஏஆர் ரஹ்மான் தான். சோனி, அந்த பாலிவுட்டு, அப்புறம் ஹாலிவுட்டு, அங்கே போயிட்டு அந்த சோனி மியூசிக் கம்பெனி வந்து மியூசிக்கை வாங்குறதுன்னு. இப்போ நிலைமை என்னென்னா, நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, ப்ரொடியூசர் எழுதி வாங்கிட்டாங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய படம் உருவாகுது அப்படின்னா, உதாரணமாக ஒரு ரஜினி சார் படமே வச்சுக்கோங்களேன், ஒரு வேட்டையன் ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு ஒரு மியூசிக் வந்து ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா,
அவருக்கு இவ்வளோ கோடி அப்படின்னு ஒரு 5 கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த மியூசிக்கை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மியூசிக்கல் கம்பெனிக்கு வித்துடுறாங்க. லேபிள்ஸ்க்கு ஒரு லேபிள் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒரு திங்க் மியூசிக்கு, சோனி, டைம்ஸ் மியூசிக்கு, சோனி மியூசிக் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. இவங்க வாங்கிடுறாங்க. இவங்க வாங்கும்போது என்னன்னா ஃபுல் ரைட்ஸை எழுதி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. அப்போ மியூசிக் கம்பெனி என்ன கேட்குறாங்கன்னா, நாளைக்கு வந்து அவங்க அந்த 10 கோடி ரூபாய் அவங்களுக்கு எப்படி வரும்? 5 கோடி நீ அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்குறீங்க, சம்பளமாக கொடுக்குறீங்க, அப்புறம் மற்ற சம்பளம்லாம் கொடுக்குறீங்க எல்லாருக்கும், பாடுறவங்களுக்கு, ஆர்கெஸ்ட்ராக்கு, இந்த ரெக்கார்டிங்க்கு, இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. அப்போது அந்த பணத்தை வந்து ஒரு 10 கோடி வாங்கி ப்ரொடியூசருக்கு பணம் வந்துடுறது, ஃபுல் பணம். அவனுக்கு மியூசிக் ஃப்ரீ மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே. ஆனால் பணம் போட்ட அந்த 10 கோடிக்கு அவங்களுக்கு எப்படி வரும்? அவங்க வந்து இந்த இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது மூலமாகவும், இந்த மாதிரி எல்லா இதுலேயும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுக்கு பணம் வரும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அவங்க எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அந்த பணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. இப்போ ஒரு இசையமைப்பாளர் மியூசிக் போட்டதுக்கு அவருக்கு சம்பளம் வந்தாச்சு ஃபுல்லாக. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ரைட்ஸையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, அப்போ தான் நாங்கள் இவ்வளோ பணம் மியூசிக் லேபிள் நாங்கள் கொடுக்க முடியும். அப்போ ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போடணும் அப்படின்னா எல்லா ரைட்ஸையும் எங்களுக்கு கொடுத்துருங்க, அசைன் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு 2011-12 வாக்கில் ஒரு பிரச்சனையாகி, ஐ திங்க் மாற்றான் சமயம்னு நினைக்கிறேன். நான் மாற்றானில் நடிச்சிருந்த போது நான் கேவி ஆனந்த் அவருக்கு லீகல் அட்வைசர், அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போது ஆனந்த் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ வந்து அக்ரிமெண்ட்டு போடணும் அப்படின்னாக்க மியூசிக்கை வந்து கம்ப்ளீட்டாக எழுதி வைக்கணும். அப்போ வந்து இந்த டிவிஷன்லாம் வரல, இந்த 80%, 10%, 70% அதெல்லாம் வரல. அப்போது அதுக்கு முன்னாடிய காலகட்டம் அது 1957 அந்த இதுதான், அந்த ஒரிஜினல் இதுதான். அப்போ ப்ரொடியூசருக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கணும், அவ்வளோதான். ப்ரொடியூசர் அசைன்மெண்ட் எழுதி வாங்கியிருந்தார். அப்போது சிடி, இன்டர்நெட்டு, டிவி அதெல்லாம் வந்துட்டதுனால, சேட்டலைட் ரைட்ஸ்லாம் இருந்ததுனால அதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. ஆனால் அப்போவும் ஓடிடி ரைட்ஸுன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, ஓடிடின்ற வார்த்தையே கிடையாது. அது இப்போ சமீபத்தில் வந்தது. ஓகே, இந்த ஓடிடி ரைட்ஸுன்னு இப்போ நீங்கள் இன்னமும் அந்த சர்ச்சை நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. நானே வந்து டீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ லாயர். இப்போ எல்லா ரைட்ஸையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓடிடி ரைட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிறோம், சேட்டலைட் வாங்கினவங்களாம் நாங்கள் ஓடிடியில் போடலாம். கண்டிப்பாக. இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் ஒன்று இருக்கு. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து சன் டிவியில் படம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய படம் 90s 80s போடுறாங்க, அதே இது சன் நெக்ஸ்ட்ல இருக்கு, ஓடிடிக்கு வருது. பட் அதுக்கான காஸ்ட்டை கொடுக்குறாங்களா இல்லை அந்த ஓடிடி? அது வந்து அவங்க ப்ரொடியூசர் கிட்ட பழைய காலத்தில் வாங்கும்போது வந்து ரைட்ஸ்ன்னு வாங்கியிருப்பாங்க, சேட்டலைட் ரைட்ஸ்ன்னு வாங்கியிருப்பாங்க. அப்போ சேட்டலைட் தான் இருந்தது, அப்போ வந்து அந்த ஓடிடி ரைட்ஸ் கிடையாது. இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்ன இதே பிரச்சனை வந்து ஒரு கன்னட படம், நான் பேர் சொல்ல விரும்பலை, இப்போ பிரபலமான படம், அது பேர் சொன்னால் உங்களுக்குலாம் உடனே தெரியும். ஒரு டாப் ஆக்டர் நடிச்சது, இந்தியாவில் உள்ள ஒரு டாப் ஆக்டர் நடித்த படம் அது. அந்த படத்தை ஒரு சேனலில் போடுறாங்க, போட்டுட்டு சேனலுக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க போடுறாங்க, அதை போட்டுட்டு அவங்களுடைய ஓடிடிலையும் போடுறாங்க. போட்டோடனே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு, நான் உங்களுக்கு சேட்டலைட்டில் போடுறதுக்கு தான் கொடுத்துருந்தேன், ஓடிடியில் போடுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு. அடுத்த செகண்டே அவங்க படத்தை அந்த ஓடிடியிலேருந்து தூக்கிட்டாங்க. அந்த படத்தை தூக்கி அதை வெளில வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை கேட்டார், இந்த மாதிரி எடுத்துட்டாங்க என்ன பண்ணு. என்ன சொன்னேன், எடுத்துட்டாங்கன்னா விட்டுருங்க, இவ்வளோ 10 தடவை போட்டிருப்பாங்க, விட்டுடுங்க, இனிமேல் போடாதபடி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ரைட்ஸ் கொடுத்தீங்களோ அந்த ரைட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு சேட்டலைட்டு, ஓடிடி ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படத்தோட காப்பி கிடைச்சதுன்னா அது தனியாக யூடியூப்பில் போட்டு சம்பாதிச்சுப்பாங்க. அது வந்து அதுதான் பேட்டன்ட் லாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஆப்வியஸ்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. பேட்டன்ட் லாக்கும் காப்பிரைட் லாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேட்டன்ட் லா ஹிஞ்சஸ் ஆன் இன்வென்ஷன். அதாவது வந்து 3 டெஸ்ட்டு சொல்லுவாங்க, நன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேட்டன்ட் வாங்கணும்னா நன் டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்பாங்க. நன்னுனா நாவல்ட்டி, யூனா யூட்டிலிட்டி, என்னன்னா நான் ஆப்வியஸ்னஸ். நாவல்ட்டி, யூட்டிலிட்டி, நான் ஆப்வியஸ்னஸ், இந்த 3 இருந்தால் தான் ஒரு பேட்டன்ட் வாங்க முடியும். நாவல்ட்டினா என்ன அப்படின்னா, அது வந்து புதுசாக இருக்கணும், எதுவுமே வந்து பழசாக இருக்கக்கூடாது, புதுசாக இது வரைக்கும் யாருமே கேள்விப்படாததாக இருக்கணும், பார்க்காததாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நாவல்ட்டிக்கு கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது நாவல்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு. ஆனால் காப்பிரைட் வந்து அதில் நாவல்ட்டி தேவையில்லை, காப்பிரைட்டுக்கு தேவை ஒரிஜினாலிட்டி. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாவல்ட்டி அண்ட் ஒரிஜினாலிட்டி அப்படின்னா, ஒரிஜினாலிட்டினா என்ன, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அது ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னா. வாட் யூ மீன் பை ஒரிஜினல்?
ஒரிஜினலாக இருக்கணும். ஒரிஜினாலிட்டி மீன்ஸ் இட் ஷுட் ஹவ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் தி பர்சன். இப்போ நான் வந்து இப்போ பேசுகிறேன், என்னுடைய பேச்சு, நான் வந்து நிறையா புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன், அதில் உள்ள பிரின்சிபிள்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், கோர்ட்டில் வாதாடி இருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் பேசுகிற பேச்சு முழுக்க முழுக்க எக்ஸ்டெம்போரில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பேச்சு முழுக்க எனக்கு சொந்தம். ஓகேயா? இது ஒரிஜினல். இட் இஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் மீ. இட் ஹாஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் மீ, தேர்ஃபோர் இட் பிலாங்ஸ் டு மீ. இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் பேசுகிறத நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு வார்த்தை விடாமல் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ தென் யூ ஆர் இன்ஃப்ரிஞ்சிங் மை காப்பிரைட். எனக்கு உரிமையானதை நீங்கள் காப்பிரைட் இது பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையில் போடுறீங்க, என்ன பேட்டி எடுத்துன்னா போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, ஏன்னா நான் கொடுத்துருக்கேன். அதை நாளைக்கு வந்து என்னோட பேச்செல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமாக போடணும்னா போடக்கூடாது. ஓகே? எனக்கு ஏன்னா எல்லாரும் வந்து இப்போ பேசுகிறாங்க, அவர்கிட்ட ரைட் இருக்கா, அவர்கிட்ட அது நம்ம சொல்ல முடியாதுன்னா, யார்கிட்ட என்ன கான்ட்ராக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த கான்ட்ராக்ட்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, யார்கிட்டேருந்து யார் வாங்கினாங்க, அதுல என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அது இருந்தாதான் அவரால் போய் கோர்ட்டுக்கு போக முடியும். இப்போ இளையராஜா அவர்கள் ஒரு கோர்ட்டுக்கு போறாரு அல்லது ஒரு நோட்டீஸ் அனுப்புறாருன்னா, இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் அதுக்கு லேட்டஸ்டா நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கூலிக்கு அனுப்பிச்சாங்க. இது ரெண்டுத்துலயும் உள்ள விஷயம் நான் சொல்றேன். மஞ்சுமேல் பாய்ஸ்ல அவருடைய பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு மியூசிக் கம்போசருக்கு 2 விதமான ரைட்ஸ் உண்டு. ஓகே, எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் மாரல் ரைட்ஸ் அப்படின்னு 2 ரைட்ஸ் காப்பி ரைட்ஸில். எக்கனாமிக் ரைட்ஸுன்றது நான் சொன்ன ரைட்ஸ், இதெல்லாம் இதுக்காக இந்த இதுக்கு நீங்கள் உரிமை உண்டு, இதுக்கு ராயல்ட்டி நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு வாங்கிக்கலாம், இது அதெல்லாம். இன்னொன்று வந்து மாரல் ரைட்ஸ். மாரல் ரைட்ஸ்னால் என்னன்னா, அது ஒரு பெட்டர்னல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பேரண்ட்ஸோட ரைட்ஸ். அந்த ரைட்ஸ் உள்ள மியூசிக் கம்போசரோட பாடலை நீங்கள் சிதைக்கக்கூடாது. நீங்கள் அந்த பாடலை எடுத்துகிட்டு உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து உங்கள் பாடலுக்கு வேற மாதிரி. இப்போ பொன்மகள் வந்தால்னு ஒரு பாட்டு, அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் நடித்த ஒரு பாட்டு, அதை வந்து அழகிய தமிழ் பொன்மகள் வந்தால்னு ஒரு மாதிரி ஸ்பீடாக போட்டு அதை இது பண்ணாங்க. இப்போ அந்த மியூசிக் டைரக்டர் வந்து என் பாடலை இவங்க சிதைக்கிறாங்க, அந்த பொன்மகள் வந்தால் அப்படியே யூஸ் பண்ணான்னா அது வேற விஷயம், அதுக்கு ஒரு ரைட்டு. ஓகே, இது அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அது வந்து இப்போ சிதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடலில் வந்து பண்ணாங்கன்னா அதை அவங்க கேட்கலாம், அந்த பேரண்டல் ரைட்ஸ் அவங்க கேட்கலாம். இல்லை சிதைக்காமல் அப்படியே இப்போ யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த ரைட்ஸை அவங்க வாங்கணும், அந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ். மஞ்சுமேல் வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க, கூலியில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. மஞ்சுமேல் பாய்ஸில் கூட நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த பாடலோட ரைட்ஸை யார் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ஏதோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அது வாங்கினாங்களான்னு. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கான்ட்ராக்டை பார்த்தா தான் சொல்ல முடியும், கான்ட்ராக்ட் இல்லாமல் நம்ம சொல்லணும். இப்போ இளையராஜா சார் இல்லை அவருக்கு எதிர்க்க இருக்கிற பார்ட்டி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன கான்ட்ராக்ட் இருக்கு, இவங்க கிட்ட என்ன கான்ட்ராக்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அதான் விஷயம். ஓகேயா? அதனால கான்ட்ராக்டை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்லைன்னா இப்போ நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்தகன் படம் தியாகராஜன் சார் பிரசாந்த் வச்சு எடுக்கிறாரு, ஹிந்தி ரீமேக்கு. படம் முடிச்சிட்டாரு. அந்த படத்தில் சில பாடல்கள் வெளி இசையமைப்பாளர்கள் பண்ணதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அதில் ஒரு மியூசிஷியனாக நடிக்கிறார் பிரசாந்த், கண் தெரியாத ஒரு மியூசிஷியனாக நடிக்கிறார். அவர் வந்து அந்த பாடல்களை யூஸ் பண்ணுறதுக்கு காப்பிரைட் ப்ராப்பராக எழுதி வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு 2.25 லட்சமோ நம்ம பணம் கொடுத்து ஜிஎஸ்டி பே பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ப்ராப்பராக வாங்கினார். ஒரு பாட்டு கூட காப்பிரைட் சட்டத்தை மீறினதில்லை. கரெக்டாக அவங்களுக்கு யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ போய் கேட்டு வாங்கி நான் தான் அக்ரிமெண்ட் போட்டேன். ஓகே, அவ்வளோ அழகாக போட்டார். இந்த மாதிரி போட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ. ரைட்.